டார்கெட்டிங் உதயநிதி அண்ட் டார்கெட்டிங் ஆகாஷ் பாஸ்கரன், கனெக்டிங் ஆகாஷ் பாஸ்கரன் டு உதயநிதி, இது போன்ற சம்பவங்களை பார்க்கும்போது இது உண்மையா பொய்யாங்கிறது அடுத்தபட்சமா இருந்தாலும் இடி டார்கெட்டிங் டிஎம்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்ணோட்டத்தை வந்து நான் இவ்வளவு நேரம் உங்களுக்கு சொன்னேன். இடி டார்கெட்டிங் டிஎம்கே கவர்மெண்ட் 100% உண்மை. பிஜேபி மோடி கவர்மெண்ட் டார்கெட்டிங் டிஎம்கே 100% உண்மை. 26 தேர்தலில் என்ன விலை கொடுத்தும் திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றணும். அதுக்கு கடந்த பல ஆண்டுகளாக வந்து பல மாநிலங்கள் எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களில் என்ன நடைமுறையை கடைபிடிச்சாங்களோ அப்பதான் அதை தான் இங்கேயும் கடைபிடிக்கிறாங்க. ஊழல் முத்திரை குத்தி இவங்களை உள்ள தள்ளணும், இவங்களை மக்கள் மத்தியில் வந்து டிஸ்கிரெடிட் பண்ணணும், தோக்கடிக்கணும். தோக்கடிச்சிட்டா இவங்க பக்கம் வரவே மாட்டோம். கெஜ்ரிவாலை எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண பிறகு அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கிறாங்க. அப்புறம் கடைசி 15 நாள் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து பரிதாபப்பட்டு கேம்பெயின் பண்றதுக்கு அலோவ் பண்ணுது. கேம்பெயின் பண்ணிட்டு மறுபடியும் ஜெயிலுக்கு போறாரு. பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல படுதோல்வி. அப்புறம் ஜெயிச்சு வராரு. ஜெயிச்சு வந்தோன்னா அசம்பிளியில் அவரே தோக்குறாரு, ஆட்சி இழக்கிறாரு, கவர்மெண்ட் மாறுது. கேஸ் அம்போன்னு விட்டானுங்க, கண்டுக்கவே இல்லை அதுக்கு பிறகு. ஸோ உங்களை பொலிட்டிக்கலாக முடக்கணுன்றதான் அவங்க நோக்கம். நான் அதை மறுக்கவே இல்லை. நான் சொல்றது அதில் இருக்கக்கூடிய ஊழலை களையணும்னா இவங்க 2 பேரும் அதை செய்ய மாட்டாங்க. இவங்க 2 பேரும் ஒரே குட்டையில் ஒரே மட்டைகள், திமுக அண்ணா திமுக. சுப்ரீம் கோர்ட் உண்மையிலேயே ஜெய்னவாலா கேஸ்ல எப்படி பண்ணுச்சோ, 2G கேஸ்ல எப்படி பண்ணுச்சோ, அவன் தப்பு பண்ணானா 2 தரப்புலையும் தூக்கி உள்ள போடுன்றான். கேஸ் நடத்துங்க. கேஸ்ல ஜெயிக்கிறான் தோக்குறான் அது வேற. பட் லெட் தேர் பி a process. அதனால தான் நான் திரும்ப சொல்றேன், உச்சநீதிமன்றம் தன்னுடைய மேற்பார்வையில் மேண்டமஸ் வாங்க கொடுத்து ஒரு சிபிஐ என்கொயரி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டு உச்சநீதிமன்றத்தின் கண்காணிப்பில் 15 நாளைக்கு ஒரு தடவை 4 வாரத்துக்கு ஒரு தடவை சுப்ரீம் கோர்ட்ல ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும். அந்த மாதிரியான ஒரு விசாரணையை டாஸ்மாக் விவகாரத்தில் நீங்க நடத்துங்க. அந்த 2014-21 எடுங்க, 14 25 வரைக்கும் எடுங்க. 2 பேரையும் விசாரின்ற. நீ செந்தில் பாலாஜியை விசாரிச்சுன்னா தங்கமணியையும் விசாரி, இப்ப இருக்க எம்டியை விசாரிச்சுன்னா ரிட்டையர் ஆன எம்டியையும் விசாரி. யாரையும் அரெஸ்ட் பண்ணு நான் சொல்லல, ஒருத்தனை கூட அரெஸ்ட் பண்ணணும் நான் சொல்லவே இல்லை. ரொம்ப இம்சை கொடுக்குறான் தப்பிச்சு ஒண்ணானா மட்டும்தான் ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணணும். மற்றபடி யாரையுமே அரெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. விசாரணை நடத்துன்றோம், கேஸை நடத்து, ட்ரையல் நடத்து, 3 வருஷம் 4 வருஷம் ஆகட்டும், தீர்ப்பு கிடைக்கட்டும். அது ஒண்ணுதான் இதுல நாம் எதிர்பார்க்கிற நீதி. இவங்க நம்ம பொதுமக்கள் சார்பா மக்களின் குரலா நம்ம பேசுறோம். அதனாலதான் நம்ம கேட்கிறோம் 2G கேஸ் மாதிரி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை போட்டு சிபிஐ ஃபுல் ஃப்ளெஜ்டு சிபிஐ என்கொயரி, அது ஆட்டோமேட்டிக்கா இடி வந்துடும். சுப்ரீம் கோர்ட் மானிட்டரிங்ல பண்ணுங்க. யாவன் தப்பு பண்ணாலும் 14 இருந்து 25 வரைக்கும். அது ஒண்ணுதான் நாம திருவாளர் பொதுஜனமா நம்ம எதிர்பார்க்க கூடியது. இது தூத்து மேமே நான் நாளைக்கே பிஜேபி போய் திமுக போய் பிஜேபியோட காம்ப்ரமைஸ் பண்ணிச்சுன்னா இந்த பக்கமே திமுக வராது. 70,000 கோடி கொள்ளை அடிச்சார் இரிகேஷன் ஸ்கேம் அஜித் பவார்னு மோடி சொன்னாரு. இன்னைக்கு அவர் பிஜேபி கவர்மெண்ட்ல மந்திரியா இருக்காரு. நீங்க போய் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டா அவங்கள விட்டுருவான். அதனாலதான் இந்த நித்திய கூட்டத்துக்கு முதல்வர் போறாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நீங்க எதிர்க்கட்சி தலைவர் வந்து, அதாவது எடப்பாடி பழனிசாமி கடுமையான குற்றச்சாட்டு. இல்ல, அது எடப்பாடி சொல்றதை ஒதுக்கி தள்ள முடியாது. நான் ஒரு விஷயம் கேட்கிறேன். இதுவரைக்கும் முதலமைச்சராக பதவியேற்ற மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு முறை கூட நித்தி ஆயோக் கூட்டத்துக்கு போகல. 2001 கொரோனா, 2002 வந்து வேற ஏதோ விஷயம், 2003-4 வந்து சிங்கப்பூர் டூர் எதுவும் போனாங்க. 3-23 24 ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இயர். ஒரு வீடியோ முதலமைச்சர் போட்டார், நான் ஏன் நித்தி ஆயோக் கூட்டத்துக்கு போகலன்னு. அது மட்டும் இல்ல, எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள் எல்லாம் போவாதீங்கன்னு கேட்டார். சில பல காரணங்களை அடுக்கி கேட்டார். இன்னைக்கு என்ன சிச்சுவேஷன் மாறி இருக்கு, நீங்க போறீங்க. இந்த கேள்வி நியாயமானது.